ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய், பீன்ஸு, பொட்டேட்டோ இது எல்லாமே வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. அதுக்காக மணி நேரம் ஊற வச்சுல பாசிப்பருப்பும் அரிசி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீர்க்கங்காய் சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபிக்கு வந்து டைஜஷனுக்கு, வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணும். பேபிஸோட வெயிட் வந்து இம்யூனிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீர்க்கங்காய். 6 months கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே பீர்க்கங்காய் கூட நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பொட்டேட்டோவில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. பேபியோட வெயிட் கெயின்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஒரு 5 to 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபைபர் இருக்கு பீன்ஸ்லவும். இதுவும் டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு, அப்புறமா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பீன்ஸ்லவும். எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பீன்ஸ், பீர்க்கங்காய், அப்புறமா வந்துட்டு பொட்டேட்டோ, வெங்காயம், பூண்டு, டொமேட்டோ இவ்வளோதான் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்த போறோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம பருப்பு சாதம் செய்ய போறோம். ஒரு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம், நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம், எல்லாம் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சுனா பாசிப்பருப்பும் அரிசி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தனியாத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 year plus பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆகிருக்கு. அடி பிடிக்காம கீழே வந்துட்டு இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு என்னோட பேபி வந்து சாப்பிட்டுடுறாங்க. வந்து லாஸ்ட் ஃபைனலாக வந்து நம்ம நெய் கூட சேர்த்துக்கல. நான் ஃப்ரை பண்ணும்போது சேர்த்ததுனால இப்போ சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பேபியும் ரெடியாக இருக்காங்க. தூங்கி எழுந்துட்டு இப்போ பேபிக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூடாக கொடுத்தோன்னா அவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நல்லா டைஜஷனும் ஆகும். நம்ம செமி சாலிடாக கொடுத்தோன்னா அவங்க நல்லா வந்து சியூ பண்ணி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே. நம்ம எந்த டேஸ்ட் நம்ம அவங்களுக்கு இருக்கிறோமோ அந்த டேஸ்ட் தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சால்ட் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்க அப்புறமா வந்து நம்ம சால்ட் சேர்க்காம சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம சால்ட் சேர்க்காமலே ஒரு 1 year வரைக்கும் எல்லா டேஸ்ட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சின்ன இந்த ரெசிபி வந்து நல்லா ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட ஸ்கின்னுக்கு, பேபி க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை. See you on next video.